இந்த விவசாயியுடைய வயிற்றிலே பால் வாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக அது மட்டும் இல்ல, மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு அதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பேபி கனால் அதை பலப்படுத்தப்பட்டது. கைப்பிடி சுவர் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த அணையின் இரு கரையின் ஓரமாக இருக்கின்ற மரங்கள் வெட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் கேரள அரசு தடுத்து நிறுத்தி நம்முடைய அதிகாரி மீது வழக்கு போட்டார். இருப்பினும் அந்த பணி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு வனத்துறையின் மூலமாக தடுத்து நிறுத்தி அந்த பணி தோல்வி பெறுகின்ற அளவிற்கு நமக்கு இடையூறு செய்தது கேரள அரசாங்கம். இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். 142 152 அடி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடர வேண்டும். அதற்காக நாங்கள் கேரள முதலமைச்சரை நானே போய் நேரடியாக சந்தித்தேன். என்னோடு மரியாதைக்குரிய அப்பொழுது இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய துணை சபாநாயகர், மரியாதைக்குரிய அண்ணன் கே.சி. கருப்பணன் அமைச்சர் எல்லாம் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை.